மெழுகு போல உருகும் சகோதரி. ஆண்டவரே, நீர் வர இருக்கிற தடைகளை மாற்றுவீராக. என் கூடாரத்தில் நீர் எழுந்தருளுவீராக. ரட்சிப்பின் கம்பீர சத்தம் என் கூடாரத்தில் தொனிப்பதாக. ஓ, உம்முடைய பிரசன்னம் வேணும் ஆண்டவரே. அன்று மோசே கூடாரத்துக்குள் பிரவேசித்த போது அந்த கூடார வாசலில் இறங்கின மகிமை எங்க வாழ்க்கையில், எங்க கூடாரத்திலே வெளிப்படுவதாக, வெளிப்படுவதாக. இயேசுவின் நாமத்திலே எல்லா அந்த பயம் என்கிற பர்வதம், பயம் என்கிற பர்வதம், பயம் என்கிற பர்வதம் மெழுகு போல உருகட்டும். விலகாத பிரியாத சமூகமே. சங்கீதம் 97 5வது வசனம். சங்கீதம் 97 அதனுடைய 5. அங்கே எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? கர்த்தரின் பிரசன்னத்தினால் பர்வதங்கள் மெழுகு போல உருகிற்று. ஹல்லேலூயா. அப்போ பர்வதங்கள் ஆண்டவருடைய பிரசன்னத்துல நம்ம மகிமை மகிமை என்று ஒவ்வொரு நாளும் சொல்லி சொல்லி பாடுகிறோம், வசனங்களை கேட்கிறோம், ஜெபிக்கிறோம். ஆமென். அவருடைய பிரசன்னம், அவருடைய மகிமை வெளிப்படும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, என்னென்ன காரியம் பர்வதம் போல நிக்குதோ அது எப்படி உருகி போகுமா? மெழுகு போல. சர்வ பூமியினுடைய ஆண்டவரின் பிரசன்னத்தினாலேயே உருகி போயிற்று என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரிடத்தில் அதுதான் கேட்க போகிறோம். எது எது தடையாக பர்வதம் போல நம்முடைய வாழ்க்கையில நிற்கிறது? அநேக குடும்பத்தில் பல காரியங்கள் பர்வதம் போல, அதாவது அசைக்கவே முடியாது. சில வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா இந்த கடனுங்கிற சுமை இருக்கு தெரியுமா? பர்வதத்தை என்ன பண்ண முடியாது தெரியுமா? அசையாமல் நிலைத்திருக்கும். அதெல்லாம் சும்மா அப்படி அசைக்க, சேரு டேபிள்லாம் தூக்கி மாற்றி போடலாம். பர்வதத்தெல்லாம் அப்படியெல்லாம் ஈஸியாக அசைக்க முடியாது. அது அப்படிப்பட்ட பர்வதங்கள். சில குடும்பத்தில் சில பிரச்சனைகள், சில வியாதிகள், எந்த மருந்து எடுத்தாலும். கடந்த நாள் ஒரு சகோதரர் சொல்ற, உலகத்தில் என்னெல்லாம் ஆன்டிபயோட்டிக் உண்டோ அது எல்லாமே என் உடம்புல தான் இருக்கு அப்படின்னு. எல்லாத்தையும் என்னெல்லாம் எடுத்து பார்த்தாச்சு. சிலர் டெஸ்ட் பண்றதுக்குன்னே சிலரை வச்சிருப்பாங்க. என்னெல்லாமோ மருந்தும் கொடுத்து பார்த்தாச்சு. சரி, புதுசா ஒன்று ட்ரை பண்ணுவோம். பர்வதங்கள் மெழுகு போல். அப்போ ஒரு தேவ பிள்ளை 2 நாளா இந்த வசனத்தை ஆவியானவர் நினைவில் வச்சுட்டே இருந்தார். இன்னைக்கு நம்ம இதை வச்சு ஜெபம் பண்ண போகிறோம். உங்க வாழ்க்கையில என்னென்ன காரியம், இதெல்லாம் சான்ஸே கிடையாது, அப்படி பர்வதம் போல இருக்கு. ஆமென். கர்த்தர் தருகிற வார்த்தை, ஆண்டவருடைய பிரசன்னம் சர்வ பூமியினுடைய ஆண்டவரின் பிரசன்னத்தினாலே. ஆமென். ஒரே மேட்டரை 2 வாட்டி ஒரு வசனத்துல சொல்லி இருக்கிறாங்க அப்படின்னா நீ அதை ரொம்ப சீரியஸா எடுன்னு அர்த்தம். ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். தேவன் ஒரு விசை விளம்பினார், இங்க 2 விசை விளம்புறார். அதுவும் ஒரே வசனத்துல. சில விஷயத்துல மாத்தி மாத்தி சொல்லுவார். மாத்தி மாத்தி மீன்ஸ் பல இடத்துல ரிப்பீட்டடா சொல்லுவார். ஆனா ஒரே வசனத்துல. ஆமென். அல்லேலூயா. இதே மாதிரி 1-2 வசனங்கள் இருக்கும். கர்த்தருக்கு செலுத்துங்கள், அவருடைய நாமத்துக்குரிய மகிமையை செலுத்துங்கள், கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள் அப்படின்னு இருக்கும். இப்படி பார்க்க முடியும். அதுல ஒரு ரொம்ப முக்கியமான காரியம் எது உங்க வாழ்க்கையில ரொம்ப ஹார்டா இருக்கு? இதை நினைச்சாலே என் இருதயம் அப்படி கடினமா இருக்குப்பா, மனசுல அவ்வளோ ஆண்டவர். அப்போ தேவ பிரசன்னத்துல என்ன ஆகும் அப்படின்னா பர்வதங்கள்லாம் மெழுகு போல உருகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சீஷர்களுக்கு எது பெரிய பர்வதமா இருந்துச்சு அப்படின்னா, இன்னைக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு காரியத்துக்காக உங்க லைஃப்ல எது பர்வதமா இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஆமே, நீங்க அதை வச்சு ஜெபம் பண்ணுங்க. ஆனா காமனா ஒரு குறிப்பிட்ட காரியம் இது எல்லார் லைஃப்லயுமே ஒரு பர்வதம் போல இருக்கும் என நான் நம்புகிறேன். அதனாலதான் ஆண்டவர் இந்த வார்த்தையை தான் இன்னைக்கு தந்திருக்கிறார். யோவான் 20வது அதிகாரம் 19வது வசனத்திலே அந்த வசனத்தை வாசியுங்கள். வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம்
சாயங்கால வேளையிலே சீசர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டியிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். சீஷர்களுக்கு பெரிய பயம். எதை பத்தி பயம் தெரியுமா? யூதரை பத்தி பயம். இன்னும் சொல்ல வேண்டுமானால் எதிர்காலத்தை பத்தி. அவ்வளவுதான். அதை இன்னும் ஒரு ஸ்டெப் சொல்லணும் அப்படின்னா, ஆமென், இப்படி பயந்த 3 பேர். அந்த 3 சம்பவங்களை டச் பண்ணிட்டு நம்ம கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ண போறோம். எல்லாத்தையும் விட்டு வந்தவங்க இவங்க, வேலை வெட்டி இல்லாதவங்க கிடையாது. யாரு? சீஷர்கள். சிலர் மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க, சிலர் டாக்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க, வரி வசூலிச்சிட்டு இருந்தாங்க, ஆயத்துறையில். இப்படி ஒவ்வொருத்தரும் ஏதோ ஒரு ப்ரொஃபஷனில் இருந்தாங்க. சிலர் யோவானுடைய சீஷராகவே இருந்தாங்க. சும்மா இருந்துட்டு அப்படி ஒன்று என்னடா பண்ணுற, நான் ஒன்றும் பண்ணல, சரி வா பைபிளை தூக்கிட்டு, அப்படி கிடையாது. ஆண்டவர் அப்படி யாரையும் அழைக்கவே மாட்டார். அழைப்பு என்பது ஏற்கனவே தீர்மானித்தது. ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். அப்போ இங்க பாருங்க, அப்போ எல்லாத்தையும் விட்டுட்டு வராங்க. ஆனா ஒரு இடத்துல போய் லாக் ஆயிட்டாங்க. இதுக்கு மேல தெரியல. இயேசு உயிர்த்தெழுந்த செய்தி, அவர் உயிரோடு இருக்கிறார் என தெரிந்தும் அவர்களால் அந்த அறையை விட்டு வெளியே போக முடியாத ஒரு நிலை. ஏன்னா சில காரியத்தை குறித்த பயம் நம்ம உள்ளத்துல வர ஆரம்பிச்சிட்டுன்னு வைங்களேன், அது நம்ம உள்ளத்திலிருந்து நீங்கிறது வரைக்கும் என்ன செய்திகள் கேட்டாலும் அந்த பயம் வந்து அங்கதான் இருக்கும். ஆமே. மகதலேனா மரியாள் வந்து சொல்லியாச்சு. என்ன சொல்லியாச்சு? இயேசு உயிரோடு இருக்கிறார். அதை கேட்டு சீஷர்களை 2 பேர் போய் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. யாரெல்லாம் 2 பேர்? பேதுருவும் யோவான். அப்ப இயேசு உயிரோடு இருக்கிறான்னு தெரியும். ஆனாலும் இவங்களுக்குள்ள என்ன இருக்கு? பயம் இருக்கு. அந்த பயம் வந்துட்டு, சில காரியத்தை குறித்த பயம் வந்துட்டு, இனி அது மனசுல இருந்து போகணும். பயப்படாதப்பா, அவர் உயிரோடு இருக்கிறார், ஓகே ஓகே அப்படி இருப்போம் நமக்கு. இப்போ நேத்து பயப்பட காரணம் என்னன்னா, அவர் மரிச்சிட்டாரு. இப்போ அவர் உயிரோடு இருக்கிறாருன்னு தெரியுது. ஆனாலும் மனசை விட்டு என்ன போகல தெரியுமா? அந்த பயம் போகல. இதுதான் பர்வதம். இந்த பர்வதம் எப்பதான் போகும் தெரியுமா? நீ செய்தி கேட்கறதுனால போகாது, பிரசனத்துல. அதனாலதான் இயேசு என்ன தெரியுமா சொல்லுவார்? நீங்க ஃபர்ஸ்ட் என்ன தெரியுமா சொல்லுவார்? 20வது அதிகாரம் அதனுடைய 15வது வசனத்துல, ஸ்திரீயே ஏன் அழுற அப்படின்னு கேட்பார். கேட்டுட்டு சொல்லுவாரு 17வது வசனத்துல, 17ல, ஆமா, நீ போய் என் சகோதரர்களிடத்துல சொல்லு சொல்லு. அப்போ நியூஸ் போயாச்சு. மகதலேனா மரியாள் போய் தான் கர்த்தரை கண்டதாகவும் அவர் தன்னுடனே சொன்ன எல்லாவற்றையும் சீஷருக்கு அறிவித்தாள். மறுபடியும் செய்தி போகுது. ஏற்கனவே அவர் உயிரோடு இருக்கிறார் செய்தி வந்தாச்சு. 2 பேர் போய் பார்த்து கன்ஃபார்மும் பண்ணியாச்சு. இப்போ வந்து மறுபடியும் செய்தி போகுது. செய்தி போன பிறகும், அப்படியா, சோத்திரம், உயிரோடு இருக்கிறாரா, நன்றி, எங்க போய் இருக்கிறார், பரலோகத்து போட்டோம் அப்படி சொல்லிட்டு உக்காந்துட்டாங்க. ஏன்னா உள்ள ஒரு ஐட்டம் பர்வதம் போல இருக்கு. என்ன தெரியுமா? பயம். ஹல்லேலூயா. 3 நாளைக்கு முன்னாடி வர பேதுரு எப்படி இருந்தாரு தெரியுமா? கத்தி எடுத்து, நான்லாம் கத்தியை எடுத்தேனா அவ்வளவுதான். எங்க போச்சு? அதுதான் அந்த பயம். அது ஒன்ஸ் நம்ம இருதயத்தை பிடிக்க ஆரம்பிச்சுட்டு வைங்களேன், சும்மா வெளியே பயம் இருக்கும். திடீர்னு நம்ம காது கிட்ட வந்து, பிரதர் அப்படி, இப்போ நீங்கள் லைட்டாக தூங்கிட்டு இருக்கீங்கன்னு வைங்களேன், இப்போ திடீர்னு கை கொடுக்க சொல்லுவாங்க, சிஸ்டர் அப்படி சொன்னதும் அப்படி ஒரு பயம் வரும். அது வந்து இருதயத்தில் உள்ள பயம் கிடையாது, அது நம்முடைய உணர்வுகள். ஆனால் பயம் இருதயத்தில் வந்துட்டு வைங்களேன், அது பர்வதமாக மாறிடும். பர்வதமாக மாறிடும். அது போறதுக்கு ஒரே வழிதான் இருக்கிறது, பிரசனம். அப்படி உங்க இருதயத்துல அது நினைச்சாலே பயம். அது நினைச்சா, அது நினைவுல வந்தா பயம். இவங்க கண்ணுக்கு முன்னாடி என்னதான் இருக்குன்னா, இவங்க 3 வருஷம் பார்த்த காட்சியிலேயே இவங்க கண்ணை விட்டு மறையாத காட்சி கெத்செமனே தோட்டத்து காட்சி. திடீர்னு உள்ள என்ட்ராயிட்டான் யூதர்கள். தடியோடு, விலங்கோடு, கத்தியோடு வாராங்க, ஈட்டியோடு வாராங்க.
இவங்களுக்கு அந்த அது வந்து இவங்களால, ஏன்னா நேற்று வரை இவனுடைய பேதுரு, யோவான், யாக்கோபுடைய அனுபவங்கள் வேற. அவங்க எலியா மோசையை பார்த்துட்டு இருந்தவங்க. அப்படி பார்த்துட்டு இருந்தவங்க திடீர்னு வந்து நிக்கிறாங்க. எல்லாரும் அப்படி நிக்க முடியாம சதறி ஓடுறாங்க. இதுதான் அவங்க கண்ணு பார்த்த கடைசி காட்சி. அதுக்கப்புறம் யோவான் மட்டும்தான் சிலுவைக்கு முன்னாடி நின்று பார்த்தார். வேற ஒருத்தர் அந்த ஏரியா பக்கமே வரல. அப்ப சில காட்சி வந்து அப்படி மனசை விட்டு போகாது, பதிஞ்சிட்டு. என்னதான் செய்தி கேட்டால் அந்த காட்சி வந்து மனசை விட்டு போகாது, போகவே போகாது. அது ஒரு பர்வதம் போல நிற்கும். அதை நினைக்கும் போதெல்லாம் பயம், அதை நினைக்கும் போதெல்லாம் பயம். எவ்வளவுதான் செய்தி, என்னெல்லாமோ சொல்லி பார்த்தாச்சு, அந்த பயம் போகாது, பயம் போகாது. அந்த பயம் போகிறதுக்கு இயேசு சொல்லி, நீ போய் என் சகோதரர்கிட்ட சொல்லுன்னு சொன்னார்ல, அவருக்கு தெரியும் அவன் பயம் போகாது. அதனாலதான் அந்த பூட்டி இருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விலாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். சீஷர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவரே, இந்த பயம் என் மனசுல அப்படி எழும்பி இருக்கிற இந்த பயம் என்கிற பர்வதம், அது கரையணும்னா, அது உருகணும்னா எனக்கு என்ன தேவை தெரியுமா? உங்க பிரசனம். ஹல்லேலூயா. எல்லாம் இருந்தும் நீரில்லை என்றால் பயணம் நிறைவாகுமோ? எல்லாம் இருந்தும் பயணம் நிறைவாகுமோ? கைகளை உயர்த்தி, நீர் வாரும், என்னுடன் வாரும், எந்த விசுவாச ஓட்டத்தில் முன் செல்லோம், எந்த விசுவாச ஓட்டத்தில் உந்தனின் பிரசன்னமே போதுமே, உள்ளமெல்லாம் உம்மை வாஞ்சிக்குதே, போதுமே. எலியாவுக்கு ஏசபேலை குறித்த பயம், எலியாவுக்கு ஏசபேலை குறித்த பயம். ஆமென். இந்த பயம் எலியாவை ஓட விடல. ஒரு சூறை செடிக்கு கீழே முடக்கிட்டு. பயம் வந்து நம்மளை அடைச்சு வைக்கும், பயம் வந்து நம்மளை முடக்கும். சீஷர்களை அறைக்குள்ள என்ன செய்யுது? யூதர்களை வந்து வெளியே லாக் போட்டு போனாங்க இல்ல, இவங்களே தான் லாக் போட்டு உள்ள இருக்கிறாங்க. இந்த பயம் நம்மளே நமக்கு லாக் போடும். ஆமென். வாழ்க்கையை பார்த்தா நிறைய லாக்கு நம்மளே நமக்கு போட்டிருப்போம். போட்டுட்டு கீயை எங்கேயோ தொலைச்சிட்டு அப்படியே இருப்போம். எலியாவுக்கு வந்து பயம் என்ன பண்ணுச்சுன்னா, ஓட்டத்தை வந்து முடக்கிட்டு. ஏசபேல் அப்படிங்கிற ஒரு பர்வதம். முந்தின அதிகாரம் வரை எலியா வந்து அதை ஏசபேல மைண்டே பண்ணல. அவன் டீல் பண்ணது ஃபுல்லா யார்கிட்ட தெரியுமா? ஆகாப்ட. ஆனா இன்னைக்கு வந்து ஆகாப் பிரச்சனை முடிஞ்சுன்னு பார்த்தா ஏசபேல் கூடவே டிராவல் பண்ணிட்டு இருக்கு. அப்பதான் எலியாவுக்கு தெரியுது, நம்ம பாகால் தீர்க்கதரிசிகளை தான் முடிச்சிருக்கிறோம், இன்னும் யாரை முடிக்கல தெரியுமா? ஏசபேல முடிக்கல. அவ எழுந்து நிற்கிறா, பிரச்சனை சால்வ் ஆயிரும்னு பார்த்தா மே மந்த்ல ஒரு செர்மன் கூட அதை வச்சு ஆண்டவர் ரொம்ப டீட்டெயிலா பேசினார். சோர்ந்து போகாதே ஓடுங்கிற ஒரு வார்த்தையில. ஆமென். ரொம்ப சில நேரத்தில் அதை வந்து முடக்குனதுனால எலியா வந்து என்ன டிசைட் பண்ணிட்டார் தெரியுமா? இனி என்னால ஓட முடியாது.
அதாவது ஆகாபுடைய ரதத்துக்கு முன்னாக ஓடும் போது முடியுங்கிற நம்பிக்கை இருந்துச்சு. ஆனா இப்போ அந்த நம்பிக்கை இல்லை. நேத்திருந்த நம்பிக்கை, இந்த பயங்கர பர்வதம் எழும்புனதும் இன்னைக்கு இல்லாம போயிட்டு. ஆகஸ்ட் 1ஆம் தேதி இருந்த நம்பிக்கை 19ஆம் தேதி இருக்கா? ஒரு நாள் போதும், அப்படியே மாறிடும். ஏன்னா ஒன் டேல மாறுது, ஒன் டேல எல்லாமே மாறுது. அவரே சொல்ல, போதும் ஆண்டவரே, என் பிதாக்களை பார்க்கலாம் நான் நல்லவன் அல்ல. எனக்கு அந்த வார்த்தை ரொம்ப உடைக்கிற வார்த்தை. எப்படி சொல்றாரு பாத்தீங்களா? நான் நல்லவன் அல்ல, என் பிதாக்களை பார்க்கலாம். அவங்க கஷ்டத்தை பொருட்படுத்தாம எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணாங்க. நான் கொஞ்சம் ஃபேஸ் பண்ணிட்டேன், என்னால் இதுக்கு மேல ஃபேஸ் பண்ண முடியாது. நான் மீண்டும் காத்திருக்கணுமா? இனியும் நான் ஆற்றங்கரையில் போய் ஒளித்திருக்கணுமா? ஆண்டவரே, திருப்பி அந்த பழைய லைஃபா? இன்னும் நான் மறைந்து இருக்கணுமா? அந்த இடத்துல தேவ பிரசனம் எப்படி இறங்குகிறது என்றா, கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்புகிறார். அவன் அடைப்பட்ட நிலையை மாற்ற கர்த்தரே இறங்கி வரார். முடக்கின ஓட்டத்தை திரும்ப தொடர பண்ண இந்த இடத்துல ஆண்டவரை பார்த்தீங்களா, காகத்தை அனுப்பல. ஏன்னா அவனுக்கு தேவை இப்போ ஆகாரம் மட்டுமல்ல, ஆமென், இந்த பர்வதம் உருகணும். அவன் நினைச்சிட்டான் நமக்கு முன்னாடி ஓடவே முடியாது. எப்பொழுது தேவ பிரசனம் அந்த இடத்தை ஆட்கொண்டதோ அந்த பர்வதம் அப்படியே உருகுது. இரவு பகல் 40 நாள் நடந்து அவன் கர்த்தருடைய பர்வதத்திலே வந்து நின்றான். அவன் நமக்கு என்ன தேவை அப்படின்னா, தேவனே உந்தன் திரு சமூகம் என் முன்னே என்றும் செல்லட்டுமே. ஆறுதல் எந்தன் வாழ்வினிலே அன்பரே உந்தன் சமூகமே. அன்பர், we need your presence. அதுதான் மோசே கேட்டார், அதுதான் மோசே கேட்டார். உங்க சமூகம் எங்களோடு. சாரிபாத் விதவையை பாருங்கள். அவன் நினைச்சிட்டா இந்த மாவும் இந்த எண்ணெயும் தீந்துட்டுன்னா நம்ம லைஃப் முடிஞ்சு. இப்படி நிறைய பேர் நினைப்போம், இந்த வேலை போச்சுன்னா என் வாழ்க்கையே போச்சு. இந்த வேலை மட்டும் கிடைக்கலன்னா நான் வாழ்றதுல ஒரு அர்த்தமே, இதுவரை ஏதோ அர்த்தம் இருந்தது மாதிரி. ஆமா, எல்லாம் போச்சு, எல்லாம் போச்சு. அதனால இந்த எதிர்கால பயம். ஏன்னா பஞ்சம், எலியா வேற சொல்லிட்டாரு, என் வாக்கின்படியே அன்றி மழை பெய்யாதுன்னு வேற அடிச்சு விட்டாரு. அவ்வளவுதான். ஆமா, இப்போ அதனால இந்த சாரிபாத் விதவை என்ன பண்றாங்க அப்படின்னா, 2 விறகு எடுக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, ஒரு நேரம் சமைக்கிறதுக்கான விறகு எடுக்கிறாங்க. அடுத்த காரியத்தை குறித்து யோசிக்கவே இல்லை. ஏன்? அப்படி ஒரு பர்வதம் இருக்கிறது. ஆமென். அவ்வளவுதான், முடிச்சு. ஆமென், ஹல்லேலூயா. அடுத்த காரியத்தை குறித்து. அதனால 2 விறகு எடுக்க போகும்போது சிலர் சண்டை போட்டிருக்கலாம். நான் விறகு எடுக்க வர இடத்துல நீயே வந்த, அப்ப சொல்லியிருப்பாங்க, இனி வர மாட்டேன். இன்னைக்கு ஒரு நாளும் பொறுத்துக்கோங்க, இனி வர மாட்டேன். பாருங்க, நான் மொத்தம் எத்தனை தான் எடுக்கிறேன்? 2 விறகு தான். அந்த இடத்துல தெய்வ பிரசனம் கர்த்தர் எலியாவை சுமக்க வைத்து கொண்டு போகிறார். எலியா வந்து அப்படி கதவை தட்டுறான், நிற்கிறான். அவளுக்கு ஹோப் வருது, நம்பிக்கை வருது. பிரசனம் அந்த பர்வதத்தை
பைபிள் சொல்லுகிறது அவள் வீட்டார் எல்லாரும் சாப்பிட்டாங்களாம், எல்லாரையும் கூப்பிட்டா. ஆமென். அவரே இறங்கி வரார், தூதனை இறக்கிறார், அவருடைய ஊழியக்காரரை கொண்டு வரார். ஒரு தேவ பிள்ளை எதை நாடணும் அப்படின்னா அவருடைய பிரசன்னத்தை. எலியா போக முடிஞ்ச இடத்துக்கு எலியாவை அனுப்புறார், எலியா போக முடியாத இடத்துக்கு தூதன் அனுப்புறார், தூதன் போக முடிஞ்ச இடத்துக்கு தூதன் அனுப்புறார், தூதன் போக முடியாத இடத்துக்கு கர்த்தரே. ஹalleluya. நமக்கு என்ன தேவை அப்படின்னா உங்க பிரசன்னம். வாழ்க்கையில எழும்ப முடியல, வாழ்க்கையில முன்னேற முடியல, அடுத்த காரியத்தை குறித்து யோசிக்கவே முடியல. இப்படிப்பட்ட நிலையில யாராவது இந்த சத்தத்தை கேட்பீர்களே என்றால், கர்த்தருடைய பிரசன்னத்தினாலே பர்வதங்கள் மெழுகு போல உருகும். ஒரு 5 நிமிடம் ஜெபிக்கலாமா? எல்லாரும் கண்களை மூடி, என் வாழ்க்கையில தடையாய் நிற்கிற, என்னை அடைத்து போடுகிற பர்வதம், என்னை ஆண்டவரை தொடர்ந்து ஓட விடாதபடி முடக்குகிற இந்த பர்வதம், என்னுடைய ஃபியூச்சரை குறித்து யோசிக்கவே விடாத, இன்னையோட என் கதை முடியுது, இப்படிப்பட்ட மனநிலைமையிலே இருக்க வைக்கிற பர்வதங்கள் மெழுகு போல உருகட்டும், மெழுகு போல உருகட்டும். உம்முடைய பிரசன்னம் என் வாழ்க்கையில, உம்முடைய பிரசன்னம் நான் இருக்கிற இந்த சூறை செடி கீழே, உம்முடைய பிரசன்னம் நான் இருக்கிற என் வீட்டு அறையில, ஆண்டவரே வந்து இறங்கட்டும், வந்து இறங்கட்டும், வந்து இறங்கட்டும். ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தை ஆள நிரப்புங்க. நீர் எழுந்தருளும் போது சத்துருக்கள் சிதறுண்டு ஓடுவார்கள், சத்துருக்கள் சிதறுண்டு ஓடுவார்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். பிரசன்னம், பிரசன்னம். அப்படியே ஜெப நேரத்துல எதை குறித்து நீங்க ரொம்ப பயப்படுறீங்க? உங்க ஹெல்த்தை குறித்தா, உங்க ஃபியூச்சரை குறித்தா, உங்க பிள்ளைங்க லைஃபை குறித்தா, அல்லது நான் போனதுக்கு அப்புறம் என் குடும்பம் எப்படி இதை ஹேண்டில் பண்ணும்? கடன் சுமை வேற தலைக்கு மேல இருக்குது, ஒரு காசு கூட கொடுத்து அப்படி பர்வதம் மாதிரி அப்படியே இருக்குது. இப்படி ஏதாவது பாரத்தோடு, வேதனையோடு, கண்ணீரோடு நீங்க இருக்கிறீங்கன்னா, ஆண்டவர்கிட்ட ஒன்னே ஒன்று கேளுங்க. உங்க பிரசன்னத்தினால மட்டும்தான் இந்த பர்வதம் உருகும். உங்க பிரசன்னத்தினால மட்டும்தான் 12 வருட பெரும்பாடுள்ள ஸ்திரீக்கு இருந்த வியாதி தேவ பிரசன்னம் வெளிப்பட்ட போது அது காணாமலே போயிட்டு, அது விலகியே போயிட்டு, வேதனை நீங்கினது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவ பிரசன்னத்துல எல்லா பர்வதங்களும் மெழுகு போல, மெழுகு போல உருகும் சகோதரா, மெழுகு போல உருகும் சகோதரி. ஆண்டவரே நீர் வர இருக்கிற தடைகளை மாற்றுவீராக, என் கூடாரத்தில் நீர் எழுந்தருளுவீராக. ரட்சிப்பின் கம்பீர சத்தம் என் கூடாரத்தில் தொனிப்பதாக. உம்முடைய பிரசன்னம் வேணும் ஆண்டவரே. அன்று மோசே கூடாரத்துக்குள் பிரவேசித்த போது அந்த கூடார வாசலில் இறங்கின மகிமை எங்க வாழ்க்கையில், எங்க கூடாரத்தில் வெளிப்படுவதாக, வெளிப்படுவதாக. இயேசுவின் நாமத்திலே எல்லா அந்த பயம் என்கிற பர்வதம், பயம் என்கிற பர்வதம், பயம் என்கிற பர்வதம் மெழுகு போல உருகட்டும், மெழுகு போல உருகட்டும், மெழுகு போல உருகட்டும். உங்க பிரசன்னம் வேணுமே, உங்க பிரசன்னம் வேணுமே, உங்க பிரசன்னத்தால் நிரப்பு. எல்லாம் இருந்தும் நீரில்லை என்றால் பயணம் நிறைவாகுமோ? எல்லாம் இருந்தும்
நீர் வாரும் என்னுடன் வாரும் எந்த விசுவாச முன் செல்லும் என் முன் செல்லும் எந்த விசுவாச ஓட்டத்தில் உந்தனின் பிரசன்னமே போதுமாண்டவரே. உள்ளமெல்லாம் ஆமென். உள்ளமெல்லாம் வானத்து மன்னாவும் வானத்து மன்னாவும் காடையும் தண்ணீரும் திரளாய் புரண்டு ஓடினாலும் வானத்து மன்னாவும் காடையும் தண்ணீரும் திரளாய் புரண்டு. அப்படியே ரெண்டு கைகளை உயர்த்தி எல்லாம் இருந்தோம் எல்லாம். ஆண்டவரே உங்க பிரசனத்தை இறக்குங்க. சபையில் அப்படியே இறங்கி தங்கட்டும். ஒவ்வொரு கூடாரத்துல இறங்கட்டும்பா, இறங்கட்டும்பா. இல்லைன்னா நடக்காதுப்பா. நாங்க அடைக்கப்பட்டே இருப்போம், நாங்க முடக்கப்பட்டே இருப்போம், நாங்க அடுத்த ஸ்டெப் எடுத்தே வைக்காம இருப்போம்ப்பா. உங்க பிரசனம் இறங்கட்டும். நீர் வாரும் ஓ எந்த விசுவாச ஓட்டத்தில். ஆண்டவர் அந்த பர்வதத்தை உருக பண்ணுகிறார். அடைக்கப்பட்ட நிலையிலிருந்து அநேகர் வெளியே கொண்டு வருகிறார். முடக்கப்பட்ட நிலையிலிருந்து தொடர்ந்து ஓட வைக்கிறார். சிலர் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறார். ஓ முயற்சி முயற்சி, மீண்டும் மீண்டும் உந்தனின் பிரசனமே. அடுத்த ஸ்டெப், அடுத்த ஸ்டெப். ரெண்டு விறகோடு நிறுத்தாத, ரெண்டு விறகோடு நிறுத்தாத. உனக்கு வாழ்க்கை இருக்கிறது, உனக்கு ஓட்டம் இருக்கிறது. ஹalleluya, ஹalleluya. ஓரா பாமா ஷேகரே பாபா. ஓ வாழ்க்கை பயணத்திலே மேகத்தூணாய் வருபவரே. வாழ்க்கை ஆமென். மேகத்தூணாய் ஆமென். உம் வார்த்தையின் திருவுணவா வளமாய் காப்பவர். ஹalleluya. கடைசி அப்படி ரெண்டு கைகளை உயர்த்தி வாழ்வே வழியே வாழ்வே. கர்த்தர் உன்னை வாழ வைப்பார்.